திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி திழைகமாதோ. கரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரை கணிய பூந்து நின்றுரைக்கு பொய்யில் கடந்த மெய்ச்சுடரே திரைவரா மன்னும் மதத்தன் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவுருளும் குருவருளும் நின்றருள் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்தி ஆசிரியர் பெருமக்களுடைய திருடைய அவர்களுக்கு முதற்கான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருடைய அவர்களுக்கு அடியனுடைய மனமொழி மேகலார் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உமாபதி சிவனார் அருளிய போற்றி பகருடைய நூலினை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற நல்வேளையில் இன்று 6வது கண்ணி, இது 2வது போற்றி. இதில் இரண்டு கண்ணிகள் மட்டும் உள்ளன. அதில் நேற்று ஒன்று சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய கண்ணி பல்லுயர் வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும் எல்லை இழைப்பொழிய விட்டு வைத்தும் என்று அதுவரை சிந்தித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக தொல்லையுறும் அந்தம் அடி நடு என்று எண்ண அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி. இங்கே அந்தம் தொல்லையுறும் அந்தம் அடி நடு. இங்கே தொல்லை என்பது அனாதிகாலம் என்று, ஆதிகாலம் அனாதிகாலம் எல்லையில்லாத அந்த நிலை. தொல்லையுறும் அந்தம் அடி நடு என்று என்ன அளவிறந்து வந்த பெரிய வழி போற்று. தொல்லையுறும் அந்தம் அடி நடுவு என்று அனாதிகாலம் தொட்டு இறைவன் உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால் கேவல நிலையிலிருந்து அதை எடுத்து ஆணவ மலத்தோடு இந்த ஆன்மா துன்பப்படுவதை கண்டு மனம் இறங்கி அதற்கு தன்னை போல் இன்ப நிலையை கொடுக்க வேண்டும் என்று கருதி தனுகரண போன போகங்களை எல்லாம் உருவாக்கி படைத்து கொடுத்து அதற்கு எல்லா விதமான நிலையிலும் பாதுகாப்பாக காத்து பின் ஒடுக்கி இப்படியே பல்வேறு பிறப்புகளில் பிறந்து இறந்து அந்த ஆன்மாவிற்கு ஒரு சலிப்பு வந்த பிறகு இந்த துன்பத்தை விட்டு நீங்குதல் என்ன வழி என்று ஆய்ந்து இது முதல்வன் திருவருளே இதிலிருந்து நம்மை காக்கும் என்று அறிந்து மலச்சார்பினை விட்டு சிவச்சார்பினை பற்றி நிற்பதற்கு ஆசைப்படுகின்ற நிலையிலே பெருமான் கருணையோடு அதற்கு உதவி செய்தும் அது இத்தனை காலம் நம்மால் எந்த காரியமும் ஆகவில்லை, எல்லாம் சிவபெருமானே செய்து கொடுக்கின்றான், ஒன்றாய் உடனாய் வேறாய் என்கின்ற நிலையிலே அவனுடைய அருளை நினைந்து அன்பு கொண்டு உருகி
அவனை துதித்து அவனுடைய பொருள் செயற்புகழ்களை போற்றி நின்று அவனுடைய அந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரிய நிலை, ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் சோதி. எனவே சாதாரண நிலையில் அவனை வைத்து எண்ணாமல் அவனுடைய சொரூப நிலையையும் அவனுடைய தடத்த நிலையை ஆய்ந்து மனம் உருகி கனிந்து நெக்கு நெக்கு உருகி பெருமான் தனக்காக எத்துணை காலம் காத்திருந்து தனக்காக இவ்வளவு உதவிகளை செய்து வருகின்றான் என்று எண்ணி திருவருளை சார்ந்து வந்து அந்த மலைச்சார்பனை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிறவி என்பது ஒரு பிணி என்று அறிந்து அதை நீக்கிக் கொள்ளுதல் ஐந்தெழுத்து மந்திரமே என்று உணர்ந்து திருநீரும் கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மார் திருக்கூட்டத்தை குருவாக கொண்டு சிவதீக்கைகளை பெற்று பெருமானுக்கு அன்போடு பூவும் நீரும் புண்ணியம் செய்வார்க்கு பூவும் நீரும் என்ற திருவாக்கிற்கு இணங்க அன்போடு அவனை வழிபட்டு இந்த பேரானந்த நிலையை அடைவதற்கு சிறிது சிறிதாக வளர்ந்து வந்து மலம் முழுவதுமாக தேய்ந்த நிலையிலே ஆன்மா பக்குவமோடு அவனை சார்ந்து அந்த பேரின்ப நிலையை அனுபவிக்கின்ற அந்த நிலை எல்லையில்லாத இன்பம். அப்படிப்பட்ட அந்த இறைவன் அநாதிகாலம் தொட்டு அந்தம் அடி நடுவு என்று எண்ண அளவிறந்து வந்த பெரிய வழி. அநாதிகாலம் தொட்டு படைத்தும் காத்தும் அழித்தும் அளவு கூற முடியாத நிலையில் முதல் நடு இறுதி ஆகியவற்றை கடந்த பெரிய செயல்திறனின் வழிமுறை எம்மை காக்க என்று சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. அவனை உணர்ந்து நோக்குங்கால் அருளாளர்களெல்லாம் உருகி உருகி அவனை போற்றி துதித்து நிற்கின்றனர் மெய்குழைந்து. அவனை நினைக்கும் போதே உடல் ஒருவாறு உள்ளம் குழைந்து அத்துணையும் பெருமானுடைய பெரும் கருணை என்று ஆய்ந்து அந்த நிலை நிற்க எண்ணும். எனவே அநாதிகாலம் அந்த அடி நடுவு என்பதனை அடி நடுவு அந்தம் என கொண்டு பொருள் செய்ய வேண்டும். எனவே மற்ற உலக அனைத்து பொருள்களுக்கும் ஆதி அந்தம் உண்டு, ஆதி உண்டு. அடி நடுவு அந்தம் அனைத்தும் உண்டு. எனவே இதை உருவாக்குபவன் நம்முடைய சிவபெருமான். முதலையும் நடுவையும் இறுதியும் உண்டாக்குவோன் இறைவன். ஆனால் அவனுக்கு அந்த மூன்றும் இல்லை. தாயுமெலி தந்தையலி தான் தனியன் காணேடி என்கின்ற வகையில் அவனுக்கு அந்த நிலை இல்லை. இதையே நம்முடைய மணிவாசப் பெருமான் திருப்பள்ளி எழுச்சிலை வைத்து முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் அறமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று பெருமான் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார்
எனவே பெருமானே அவனுக்கு அடுத்த நிலையில் அவன் உருவாக்கிய அந்த மூவர்களும் அறியாத நிலையில் உள்ள பெருமான் எளியோமாகிய சிறியோமாகிய நாங்கள் எவ்வாறு அறிவது என்ற வகையிலே அருளியிருப்பார். திருஞான சம்பந்தர் தேவாரத்திலும் திருவேட்களம் பதிகத்திலே அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் என்று அருளியிருப்பார். இங்கே அந்தத்தை முதலில் வைத்து ஆதியை பின்னே வைத்து பாடுவார். இந்த உலகங்களை எல்லாம் படைப்பவரும் இறுதி செய்பவருமாகிய தலைமை தன்மையுடையவன் சிவபெருமான் ஒருவனே. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அப்படிப்பட்டவன் அவன் பெரிய செயல்திறம் உடையவன், சதுரப்பாடு உடைய நிலையிலே இந்த ஆன்மாக்களுக்காக அவன் செய்கின்ற அந்த கருணையை நினைந்து இங்கே நம்முடைய உமாபதி சிவனார் போற்றுகின்றார். 2 கன்னிகள் இந்த போற்றியிலே. எனவே மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி என்ற ஒரு போற்றியும், இன்று தொல்லையுறும் அந்தம் அடி நடு என்று எண்ண அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி என்ற 2 போற்றிகளை குருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய நாம் சிந்தித்துள்ளோம். அடுத்த போற்றியில் உள்ள அடுத்த கன்னியை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் உயர்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் வங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறையறங்கள் ஒங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அகம்பத்துரைந்தாய் போற்றி வாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.